பாளையம் காரமடை அருகே 2 வீடுகளின் வீட்டின் பூட்டை உடைத்து 25 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் பணம் திருடு போயுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான புகாரின் பெயரில் காரமடை போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே குளிச்சார் பகுதியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் மனை பிரிவு அமைப்பதை தடுக்க வலியுறுத்தியும் அதனை பட்டியல் சமூக இன மக்களுக்கு வழங்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். குளிச்சார் கிராமத்தில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இடத்தில் பல ஆண்டுகளாக பட்டியல் இன சமூக மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் அதனை தடுக்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். நெல்லை சூப்பர் மார்க்கெட் கடை மேலாளர் பொருட்களை திருடி செல்வதாக குற்றம் சாட்டி தன்னையும் தனது குடும்பத்தையும் ஆபாசமாக பேசியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 16 வயது சிறுமி பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் தங்களது கார் சூப்பர் மார்க்கெட்டிலேயே நிற்பதாகவும் அதனை இதுவரை திருப்பி தரப்படவில்லை என சிறுமி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு பில் போடுற டைம்ல எங்கள் பர்ஸில் கம்மல் செயின்லாம் பில் போடணும்னு வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு பில் போட வரோம். அதுக்குள்ளே அவங்க பிடிச்சிட்டாங்க. கேமராவில் பார்த்து நீங்கள் திருடு தான் செஞ்சுருக்கீங்க இந்த பொருளில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். இதுக்கான பில்லு வேணால் நாங்கள் கட்டியிருந்தோம். ஒரு 800 ரூபா மதிப்புள்ள பொருளை இது பண்ணியிருக்கோன்ட்டு அதுக்கு பில்லு வேணால் நாங்கள் காசு வேணால் கட்டியிருந்தோம்னு சொன்னோம். ஆனால் அவங்க அதை கேட்காம 3rd ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போயிட்டு மேனேஜரை வர வச்சிட்டாங்க. மேனேஜரை வர வச்சு அவங்க எங்ககிட்ட ரொம்ப தகாத வார்த்தையில் பேசிட்டாங்க. பேசுறது இல்லாமல் நீங்கள் ரொம்ப திருட்டு குடும்பம், திருடி இருக்கீங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார் சாவி அப்புறம் 2 பர்ஸு 2 ஃபோன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருகே அண்ணா நகர் பகுதியில் உள்ள தங்கம்மன் கோவிலில் நுழைந்த கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்மை வனத்துறையினர் கோவில் பகுதியில் முகாமிட்டு கரடியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பேருந்து நிறுத்தம் அருகே சாலையோரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த ஓட்டுநரின் கைபேசியை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாளான சமத்துவ நாள் மற்றும் மயிலாடுதுறை மாநாட்டு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொளத்தூர் மணி, ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற தாக்குதல் ஏற்பாடு செய்யப்பட்ட தாக்குதல் என சந்தேகம் வருவதாக குற்றம் சாட்டினார். 15 பேர் இஸ்லாமியர், 12 பேர் தான் இந்துக்கள். அப்படி ஒரு கண்ணாடி போடாமல் கண் தெரியாதவன் தான் அவனுடைய கால் சட்டையை கழட்டி பார்த்தோன்னா என்னமோ தெரியல. அது மோடிக்கு தான் தெரியும், அமித்ஷாவுக்கு தான் தெரியும். இது ஏதோ ஏற்பாடு செய்யப்பட்ட தாக்குதலா என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் அது கண்டனத்துக்குரியது, உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது ஒரு தீவிரவாதி என்று சொல்லப்பட்டவர் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி என்று அறிவித்திருக்க அண்மையில் செய்தி வந்திருக்கிறது. இன்னும் எல்லோரும் அவர்கள் தானா, வேற ஏதாவது உண்மையிலே இஸ்லாமிய தீவிரவாதியா என்பதை இனி ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. இது ஏதோ காஷ்மீரில் நாங்கள் 370 சட்டப்பிரிவு 370 ரத்து செய்தவுடன் அமைதி வந்துவிட்டது என்று பித்தலாட்டம் பேசியது இனி செல்லாது என்பதை அவர்களே புரிந்து கொள்வார் என்று நான் கருதுகிறேன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி ஊராட்சி சோலைச்சாமி தெருவில் சாலை அமைக்காமல் கழிவுநீர் கால்வாய் மட்டும் கட்டப்பட்டுள்ளதால் சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஒருபுறம் மட்டுமே கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டுள்ளதாகவும் இதனால் மறுபுறம் வீடுகள் கழிவுநீரை கடத்துவதில் சிரமம் ஏற்படுவதாகவும் இதனால் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். வார்கள் தண்ணி எல்லாமே ரோட்ல தான் போய்கிட்டு இப்போதைக்கு. ஒரு மழை பெஞ்சா எல்லா செப்டிடாங்க தண்ணியும் சேர்ந்து தேங்கி அவங்க வீட்டு வாசலாம் நிற்கும். அதை தொட்டு அதுக்கு வரக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்கு. எப்போ ஒரு ரோடு வரும்ன்றது விட்டானா இந்த அறிகுறியும் தெரியல. அந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை இருப்பாங்கன்றது தெரியல, எப்போ இருப்பாங்கன்றது தெரியல. ஆனால் வரி போட்டு கரெக்டாக வருஷம் வாங்கிடுறாங்க, அதுக்கு மட்டும் கரெக்டாக செய்கிறாங்க.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் அளிக்கும் மனுவை ஸ்கேன் செய்யும் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அதிகாரிகள் தங்களுக்கு மனு கிடைக்கவில்லை என்று கூற முடியாது என்றும் இதன் மூலம் மக்களின் கோரிக்கையை விரைவாக நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் உள்ள கெங்கையம்மன் சிரசு திருவிழாவை முன்னிட்டு மே 15 அன்று வேலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவித்துள்ளார். மேலும் அதற்கு பதிலாக ஜூன் 14 அரசு அலுவலர்களுக்கு வேலை நாளாகவும் ஜூன் 15 அன்று அச்சக பணியாளர்களுக்கு வேலை நாளாகவும் செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி மனைவியுடன் சிவசுப்பிரமணியன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அம்மனுவில் சிவசுப்பிரமணியன் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளி பெண்ணான முத்து அருளியிடம் வரதட்சணை கேட்டு மிரட்டுவதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவலர்கள் சிவசுப்பிரமணியனின் குடும்பத்தாருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட அவர்கள் வேதனை தெரிவித்து அரசு தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். என் மாமனார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குன்ட்டு. அதையும் நாங்கள் அந்த கேஸில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படி அதே மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு சார். அந்த திருநகர் இன்ஸ்பெக்டர் ஒரு சார்பாக தான் நடந்துக்கிறாரு. இப்போ மறுபடியும் நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம். மறுபடியும் எங்களுக்கு எதிராக தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நாங்கள் பெட்டிஷன்லேயே குறிப்பிட்டிருக்கோம். அந்த என்னோட பேரண்ட்ஸும் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாரும் ஒரே கான்டாக்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஆனால் யார் மேலே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோமோ அவங்களே விசாரணை அதிகாரியாக போட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு எப்படி சார் நியாயம் கிடைக்கும்? நாங்கள் எப்படி அங்கே போய் நாங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும்? எதுவும் ஏன்னா அவங்க நேரடியாகவே பேசுகிறாங்க. நானே கால் நடக்க முடியாத பொண்ணுங்கிறதையும் யோசிக்காமல் அவங்க ஒரு நாள் வர வச்சுட்டு அவங்க அன்னைக்கு அவங்களால வர முடியல, நீங்கள் லோக்கல் தானே இன்னொரு நாள் வாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணி சடனாக கூப்பிட்றாங்க. அந்த சடனாக கூப்பிட்ட அன்னைக்கு என்னோட உடம்பு பிசிக்கலாக ஒத்துழைக்கணும்ல சார். கனிமவள திருட்டு விசாரணை என்ற பெயரில் அப்பாவி விவசாயிகளின் மீது லட்சக்கணக்கில் அபராத தொகை விதிப்பதாக மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கோவையில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாய நிலங்களில் விவசாயத்திற்கு நிலத்தை சமப்படுத்துவதற்காக மண் எடுத்தாலும் அந்த விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கனிமவள கொள்ளையர்களுக்கு கனிமவளத்துறையினர் துணை போவதாகவும் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர். தென்னை இத்தனை விவசாயி இவங்களுக்கெல்லாம் யார் கொடுத்திருக்கார்கள்? பூராமே ஆதாரம் இருக்கிறது. பிஓ கொடுத்திருக்கார், அடங்கல் கொடுத்திருக்கார், சிட்டாவில் இருக்கிறார், விவசாயிகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஆதாரம் இருந்தும் நீங்கள் மண்ணை தேடிவிட்டாய் என்ற ஒரு அபராதத்தை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் நீதிமன்றம் போவோம், நாங்களும் தெருவிலே போராடும். வந்திருப்பது 500க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்திருக்கிறோம். இப்படி தொடர்ந்து எங்கள் போராட்டம் நடைபெறும். ஆகவேதான் பத்திரிகையாளர் சந்திப்பு என்கிற வகையில் உங்களுக்கு நாங்கள் உங்கள் முன்னால் அரசாங்கத்துக்கு சொல்லுவது மறு ஆய்வு செய்ய வேண்டும். திரும்பப்பட்ட அத்தனை விவசாயம் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். நீதிமன்றம் உத்தரவு என்கிற பெயரில் எங்கள் மீது தொடுக்குமேயானால் நான் சொன்ன கட்டணங்கள் அனைத்தும் இடிக்கப்பட வேண்டும். முடியுமா? முடிவதற்கு அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் கேட்க வேண்டும். நீலகிரி மாவட்டத்தில் அத்துமீறி வீடு கட்டி கொலை மிரட்டல் விடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். மேலூர் பகுதியில் வசித்து வரும் சரஸ்வதி என்ற பெண்ணின் வீட்டின் அருகில் 3 அடுக்கு வீடு கட்டும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தனது வீட்டை சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுவதாகவும் மனு அளித்துள்ளார். வீடு கட்டிட்டு இருக்காரு. அந்த வீடு கட்டும்போது என் வீடு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணி விட்டுட்டாரு. தேர்ட் ஃப்ளோராக அப்ரூவ்ட் இல்லாமல் கட்டிட்டு இருக்கிறாரு. இது சம்மந்தமாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இதுக்கு சிவில் கேஸு கோர்ட்டில் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் மாவட்ட ஆட்சியாளர் அம்மாவிடம் நான் மனு கொடுத்துருக்குறேன். நான் கேட்க போனேன், என்னை போல் மிரட்டல் விடுறாங்க. எனக்கு 3 குழந்தைங்களை வச்சு பெண் குழந்தைங்களை வச்சு இருக்க பயமாக இருக்குது. அம்மா அவர்கள் இது சம்பந்தமாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இது சம்பந்தமாக யாராக இருந்தாலும் எனக்கு இது நிவர்த்தி பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வாட்டர் ஆப்பிள் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் சந்தையில் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் கொய்யா மற்றும் மா விவசாயத்திற்கு மாற்று பெயராக வாட்டர் ஆப்பிள் விவசாயம் உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பட்டி வீரன்பட்டி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வத்தலக்குண்டு அருகே ஒரு சிலர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருவதாகவும் அதனை தட்டி கேட்ட 7 பேர் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். எத்துமலைப்பட்டியில எல்லா மக்களுமே சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா இருக்கும். இப்ப எதனால சண்டை போடுறாங்க அப்படின்னா, எங்களை அழிக்கணும், எங்க சமூகத்தை இது பண்ணணும்னு இருக்காங்க. இப்ப எங்களை பொய்யான பிசிஆர் வருது, சாராயம் காய்ச்சி நாங்க தடுக்கணும்னா பிசிஆர் கேஸ் போட்டாங்கல்ல. இப்ப அப்படி ஒன்றும் நடக்கல. 2 பேரும் சும்மா சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பெட்டி கேஸா போட்டு எங்களுக்கு பிசிஆர் வழக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனா அந்த பையன் கத்தி எடுத்து குத்திருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே காவல்துறை அதிகாரி எடுக்கல. நாங்க இப்போ எஸ்பி ஆபீஸ் போயிட்டோம், டிஎஸ்பி ஆபீஸ் போயிட்டோம், 20 நாள் அலைஞ்சிட்டோம். ஸ்பாட்ல இல்லாதவரை ஜெயில வச்சுட்டாங்க. விசாரிக்க கூட்டு போறேன்னு ஜெயில வச்சுட்டாங்க. இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க வந்திருக்கோம். இதை நீங்க கரெக்டான எங்களுக்கு உண்மை தன்மை நடக்கல, எங்களுக்கு இது நீதி கிடைக்கலைன்னா மிகப்பெரிய அளவுல நாங்க போராட்டம் பண்ணுவோம். திருவள்ளூர் கிளை சிறையில் அடிப்படை வசதிகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி ஜே. ஜூலியட் புஷ்பா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் கூட்டாய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மருத்துவர்கள் வருகை பதிவேடு, கைதி ஒப்படைப்பு பதிவேடு, காப்பு புத்தகம் போன்றவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். திருநெல்வேலி மாநகராட்சி உதவி பொறியாளர் வருமானத்திற்கு அதிகமாக மனைவி பேரில் 3,59,00,000 ரூபாய் மதிப்பில் சொத்துக்களை வாங்கி குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். உதவி பொறியாளராக பணியாற்றி வரும் லெனின் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் வந்த நிலையில் அவருடைய மனைவியும் உதவி பேராசிரியருமான சாந்தகுமாரி மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் இருசக்கர வாகனங்கள் திருடிய வழக்கில் இந்து முன்னணி பிரமுகர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மீஞ்சூர் பேரூராட்சிக்குட்பட்ட அரியன்வாயல் பகுதியில் அடுத்தடுத்து 2 இருசக்கர வாகனங்கள் காணாமல் போனது தொடர்பாக மீஞ்சூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஸ்ரீதர், செல்வகுமார், சூர்யா மற்றும் இந்து முன்னணி பிரமுகர் வெங்கடேஷ் ராஜா என 4 பேரையும் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு மற்றும் சன்னை மிராசுகள், தேர் சக்கரத்திற்கு குடி முட்டிகள் போடுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அவிநாசி காவல் ஆய்வாளர் சோமசுந்தரம், கோவில் அரங்காவலர் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே உள்ள ராணிப்பேட்டை பகுதியில் மதுபான கடை அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என ராணிப்பேட்டை பகுதியில் உள்ள பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். மேலும் ஒகேனக்கல் பகுதியில் இயங்கி வரும் சந்து கடைகளையும் காவல்துறையினர் முழுவதுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது அவங்களுக்கு அவங்க நிர்ணயமான இடத்துல எக்காரணத்தை கொண்டும் அப்புறம் பண்ணி போய் மக்கள் குடிக்கிற இடம் கிடையாது. திருவாரூர் கோயிலுக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாமே பண்ணி ஆகணும். அதனால அங்க வாழ்ற இடம் 1 ராணிப்பேட்டை, 2வது போயர் காலனி, 2வது அண்ணா நகர, 3வது இந்திரா நகர் காலனி. இந்த இடம் 4 ஊருக்குள்ளேயும் சென்ட்ரல் கொண்டு வைக்கிறாங்க. அது வேண்டாம்னு சொல்லி நாங்க புறக்கணிக்கிறோம். அவ்வளோ மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். தருமபுரி அருகே பரோலில் வெளிவந்த ஆயுள் கைதி மனைவியுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிக்கோட்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் கொலை வழக்கில் ஆயுள் கைதியாக சேலம் மத்திய சிறையில் இருந்த நிலையில் பரோலில் வெளியே வந்த அவர் தனது மனைவியான மகாலட்சுமியை தனியார் விடுதிக்கு அழைத்துச் சென்றபோது இருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதால் மனைவியை கொலை செய்துவிட்டு ரமேஷ்குமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா என காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.